Welcome back to English through Tamil. Good day to you all. Free English grammar class for today. நாங்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம்? கிராமர் என்றால் என்ன, ஏன் படிக்க வேண்டும், என்ன பயன்கள் என்றெல்லாம் பார்த்தோம். செகண்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம்? 10 வகையான nouns, பெயர் சொற்கள், பெயரிடும் சொற்கள் பற்றி பார்த்தோம். தேர்ட் கிளாஸ்ல noun ஜெண்டர் பற்றி பார்த்தோம். பார்க்காதவர்கள் லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது, பாருங்க, படியுங்க. இன்று noun நம்பர் அப்படின்னா என்ன, எத்தனை வகை உண்டு, அறிந்திருக்க வேண்டியதன் அவசியம் என்ன, யார் யார் அறிந்திருக்க வேண்டும் என்பன போன்ற பல்வேறு சுவாரஸ்யமான விடயங்கள் தமிழ் விளக்கத்தோடு இலக முறையில் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பலவற்றோடு பார்க்க போகின்றோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்கள் ஐடியாஸ், நீட்ஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸ் கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நவுன் நம்பர் அப்படின்னா என்ன? பெயர் சொற்களை எண்ணிக்கை சார்பு வகைப்படுத்துதல். ஆங்கிலத்தில் மிக முக்கியமாக நாம் எல்லோரும் அறிந்து வைத்திருக்க வேண்டிய விடயம். நாம் டென்ஸ் அப்படின்னு டென்ஷன் ஆரம்பி இதை சரியாக பிழையின்றி பயன்படுத்த வேண்டுமாயின் இந்த நவுன் நம்பர் ரொம்ப அவசியம். இதை 2 வகையாக பிரிக்கலாம். சிங்குலர், ப்ளூரல். சிங்குலர் அப்படின்னா என்ன? சிங்கிள், ஒருமை, ஒன்று மாத்திரம் இருந்தால் நாம் அவற்றை சிங்குலர் என்போம். ப்ளூரல் அப்படி என்றால் என்ன? பல, தன்மை. அப்போ ஒன்றுக்கு மேற்பட்டவையாக இருந்தால் நாம் அவற்றை ப்ளூரல் என வகைப்படுத்துவோம். தமிழில் வினைச்சொல் பால் மற்றும் எண் என்பவற்றுக்கேற்ப வேறுபடும். ஆங்கிலத்தில் வினைச்சொல் நவுன் நம்பருக்கு ஏற்ப மட்டுமே வேறுபடும். நீங்க எந்த டென்ஸ் பாவித்தாலும், எதை படித்தாலும் அதனுடைய ஸ்ட்ரக்சர், கட்டமைப்பு எப்படி அமைகின்றது அல்லது எப்படி பார்த்திருப்பீர்கள்? சிங்குலருக்கு ஸ்ட்ரக்சர் எப்படி, ப்ளூரலுக்கு ஸ்ட்ரக்சர் இது மாதிரி அப்படின்னு படிப்போம். இதிலிருந்தே நவுன் நம்பரினுடைய முக்கியத்துவம் பற்றி அறிந்து கொள்ள முடியும். தமிழ் சொல்லும் போதாவது தன்மையை ரொம்ப இலகுவாக ஒருமையோடு கல் சேர்த்தால் தன்மை என்று சொல்லிட முடியும். தமிழிலும் சேர்த்தெழுதும் போது பல விதிகள் உண்டு. ஆனால் இந்த ஆங்கிலத்தில் சொல்வதற்கு 16 விதிகள் மற்றும் அதிலடங்கும் விதிவிலக்குகள் பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் உண்டு. Let's start the lesson. Rule number 1. சாதாரணமாக சிங்குலர் நவுன், அதாவது ஒருமை பெயர்ச்சொற்களின் முடிவில் எஸ் என்னும் எழுத்தை சேர்ப்பதன் மூலம் தன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். உதாரணங்கள் பார்ப்போம். அனிமல், அதாவது விலங்கு, இதை தன்மையாக எப்படி சொல்வீர்கள்? அனிமல்ஸ். பேர்ட், பறவை, பறவைகள் பேர்ட்ஸ். பசு, கவ், பசுக்கள் கவுஸ். நாய், டாக், நாய்கள் டாக்ஸ். ஜானை, எலிபண்ட், ஜானைகள் எலிஃபண்ட்ஸ். விசிறி, ஃபேன், விசிறிகள் ஃபேன்ஸ். வெள்ளாடு, goat, வெள்ளாடுகள் goats. வீடு, house, வீடுகள் houses. இது மாதிரி பல சொற்கள் உண்டு. இது ஒரு பொது விதி என்று கூட சொல்லலாம். ஏனென்றால் அநேகமான சொற்கள் இந்த வகையில் தான் அடங்கும். இப்போ நாங்கள் ரூல் நம்பர் 2 பார்ப்போம். இந்த சிங்குலர் நவுன் ஒருமை பெயர்ச்சொல்லின் முடிவு எழுத்து அல்லது எழுத்துக்கள் எஸ், எஸ், H, CH, double S, X, Z ஆக இருப்பின் இவற்றோடு முடிவில் ES என்னும் எழுத்துக்களை சேர்த்தால் தன்மை வடிவத்தை பெற முடியும். இங்கு நீங்கள் எல்லோரும் அறிந்துள்ள O என்னும் எழுத்தை பற்றி சொல்லலையே என்று நினைப்பீங்க. அதற்கென்று தனி விதியே உண்டு, பார்க்கலாம். பஸ் எஸ்ஸில் முடிவடைகிறது, அதன் தன்மை பஸ்ஸஸ். டிஷ், SH, dishes.
branch கிளை, கிளைகள் branches. பெண் குழந்தை lass, lasses. பெட்டி box, பெட்டிகள் boxes. புஷ்பராகம் topaz, topazes. இங்கு ஒரு விதிவிலக்குண்டு exception. இந்த ch முடிவடையும் சொல் branch. என்ன சத்தம் வந்துச்சு முடியல இச் என்ற சத்தம். ஆனால் இது இக் என ஒலிக்கப்படும் இடங்களில் எஸ் மாத்திரம் சேர்ந்து தன்னை பெறப்படும். உதாரணங்கள் பார்க்கலாம். monarch, ஏகாதிபதி, monarchs. patriarch, தேசபக்தர், patriarchs. hierarch, hierarchs, படிநிலைகள். ரூல் நம்பர் 3. இந்த ஒருமை பெயர்ச்சொற்கள் வையில் முடிவடையும் போது இந்த வைக்கு முன்னால் உள்ள எழுத்து கான்சனன்ட் லெட்டர் ஆயின், வடிவா கவனிச்சு கொள்ளுங்க, மெய் எழுத்து ஆயின், மெய் ஒலி அல்ல, மெய் எழுத்து ஆயின், கன்சனன்ட் ஆயின், அந்த வை ஐயாக மாறி அதனோடு இஎஸ் சேர்ந்து தன்மை பெறப்படும். பார்க்கலாம் வாங்க. ஸ்டோரி, கதை. வைக்கு முன்னால் என்ன எழுத்து இருக்குது? ஆர். இது என்ன எழுத்து? வவலா கன்சனண்டா? கன்சனண்ட். அப்போ ஸ்டோரிஸ் வை ஐயாக மாறுகிறது, இஎஸ் சேருகிறது. பொழுதுபோக்கு ஹாபி, வைக்கு முன்னால் உள்ள எழுத்து என்ன? பி. It's a consonant. அப்போ hobbies. fly, இல்லையான். இந்த வைக்கு முன்னால் உள்ள எழுத்து என்ன? L. It's also a consonant. அப்போ flies, IES. baby. வைக்கு முன்னால் உள்ள எழுத்து என்ன? Again B. It's a consonant. அப்போ babies. இங்க எக்ஸெப்ஷன் பார்ப்போம். வைக்கு முன்னால் உள்ள எழுத்து வவல் ஆயின், எழுத்து வவல் உயிர் எழுத்து ஆயின், உயிர் எழுத்துக்கள் 5 உண்டு. உயிர் ஒலிகள் அல்ல, உயிர் எழுத்துக்கள் 5 உண்டு. உங்கள் எல்லோருக்குமே தெரியும். A, E, I, O, U. அப்போ இந்த வைக்கு முன்னால் உள்ள எழுத்து உயிர் எழுத்து ஆயின் வையோடு எஸ் மாத்திரம் சேர்ந்து, வையம் இருக்கும் அப்படியே, அதனோடு எஸ் மாத்திரம் சேர்ந்து தன்மை வடிவம் பெறப்படும். கழுத donkey, தன்மை donkeys. We are not adding IES. விளையாட்டு பொருள் toy. முன்னால வைக்கு முதல்ல என்ன எழுத்து இருக்கு? ஓ. இட்ஸ் vowel. toys. நாள் day. வைக்கு முன்னுக்குள்ள எழுத்து என்ன? very good. A. It's a vowel. days. மகிழ்ச்சி joy. வைக்கு முன்னால என்ன எழுத்து? ஓ. It's a vowel. joys. again play. plays, விளையாட்டு. பையன் அல்லது சிறுவன் boy, boys. ரூல் நம்பர் 4. ஒருமை சொற்கள் சிங்குலர் நவுன்ஸ், ஒருமை பெயர்ச்சொற்கள் F அல்லது FE என்னும் எழுத்து அல்லது எழுத்துக்களில் முடிவடைந்தால் இந்த F அல்லது FE V ஆக மாறி, V என்னும் எழுத்தாக மாறி அதனோடு ES சேர்ந்து தன்மை வரும். பார்க்கலாம் வாங்க. திருடன் எப்படி சொல்லுவோம் ஆங்கிலத்தில்? உங்க எல்லாருக்குமே தெரியும். சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட். thief. அது தன்மையாக கடைசியில் என்னத்துல முடிஞ்சிருக்கு? FV ஆகுறீங்க, THIV, ES சேர்க்கிறீங்க, VES, thieves, திருடர்கள். மனைவி எப்படி சொல்லலாம்? இதுவும் எல்லாருக்கும் தெரியும். சொல்லுங்க. வெரி குட்.
wife. பெண்மை எப்படி வரும்? முடிவில் எஃப்இ இருக்குது. எஃப்இ அப்படியே வியா மாத்துங்க, இஎஸ்டி இருங்க. well done, wives. கத்தி, இதுவும் எல்லாட்ட வீட்டிலையும் இருக்கும், எல்லாருக்கும் தெரியும். knife, well done. knives again. own eye, எப்படி சொல்லுவோம்? superb. wolf, அதனுடைய பன்மை wolves. இலை, எப்படி சொல்லலாம்? leaf. leaf, பன்மை leaves. life, வாழ்க்கை, அது இந்த பன்மை வடிவம் என்ன? lives. very good. loaf, loaves. கன்று சொல்லுவோம். very good. calf, calf, அதனுடைய பன்மை calves. சுயம், self, அதனுடைய பன்மை selves. myself, ourselves. அலமாரி, shelf, shelf, அதனுடைய பன்மை shelves. சிறு தெய்வங்கள் எப்படி சொல்லுவோம்? elf, elf, அதனுடைய பன்மை elves. கதிர்கட்டு, நெற்கதிர் அதுல கட்டா கட்டினா என்னது? கதிர்கட்டு. இதே எப்படி ஆங்கிலத்தில் சொல்லுவோம்? sheaf, sheaf, sheaves. பாதி, half, பன்மை halves. அப்போ ஒரே மாதிரியான விதிகளை பயன்படுத்தி இருக்கிறோம். ஒரே மாதிரியான விதியை பயன்படுத்தி பன்மை உருவாக்கி இருக்கிறோம். இங்கும் இரு வகையான விதிவிலக்குகள் உண்டு. முதலாவது விதிவிலக்கு பார்ப்போம். கொஞ்சம் எஃப் அல்லது எஃப்இல் முடியும் சொற்கள் இருக்கின்றன. அவற்றிற்கு பன்மை இது போல வராது. ஜஸ்ட் சிம்பிளி எஸ் மட்டும் சேர்த்தீங்கன்னாலே போதும். பார்க்கலாம் அப்படியான சொற்கள் எவை என்று. தலைவர், chief, chiefs, only yes. பலமான பாதுகாப்பு பெட்டகங்களை சொல்லுவோம், சேஃப் என்று சொல்லுவோம். அது இந்த பன்மை சேஃப்ஸ், only yes. செங்குன்றம், செங்குத்தான குத்தன்ற குன்றுகளை எப்படி சொல்லுவோம்? cliff, அதனுடைய பன்மை cliffs. ஆதாரம், proof, பன்மை proofs. வளைகுடா, gulf, gulfs. handkerchief, கைக்குட்டை, handkerchiefs, yes. இப்போ விதிவிலக்கு 2. இன்னும் சில சொற்கள் இந்த எஃப்ல முடிவென இருக்கின்றன. அவற்றிற்கு இதே மாதிரி விஇஎஸ், எஃப் வியாக்கி இஎஸ் சேர்க்கிற வடிவமும் உண்டு. எஸ் மாத்திரம் சேர்த்தாலும் சரி. இரண்டும் சரி என்று ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற ஒரு சில சொற்கள் உள்ளன. அவை என்னவென்று பார்ப்போம். dwarf, dwarf, குள்ளன். இதுக்கு நீங்க எஸ் போட்டாலும் சரிதான், எஃப் நீக்கி விஇஎஸ் போட்டாலும் சரி. குதிரை என்ற கால் குழம்பு அப்படி சொல்லுவோம். hoof, hoof. இதுக்கும் நீங்க எஸ் பக்கத்துல சேர்த்தாலும் சரி, விஇஎஸ் போட்டுக்கொண்டாலும் சரி. calf, இதற்கும் எஸ் அல்லது எஃப் நீக்கி விஇஎஸ் போட்டாலும் சரி. இதே மாதிரி தான் கப்பத்துறை மேடை, சின்ன மேடை இருக்கும், அதுக்கு நாங்க சொல்லுவோம் வாஃப், வாஃப். இதற்கும் எஸ் அல்லது விஇஎஸ் சேர்த்தால் அதுவும் சரிதான். Now let's see rule number 5. ஒருமை பெயர்ச்சொற்கள் ஓவில் முடிவடையும் போது முடிவெழுத்து ஓவிற்கு முன்னால் உள்ள எழுத்து மெய்யெழுத்தாயின், கன்சனன்ட் ஆயின் திறமே நாம் ஓவிற்கு பின்னால் இஎஸ் சேர்த்து தன்மை ஆக்குவோம். ஹீரோ, கதாநாயகன். ஓவுக்கு முன்னால் உள்ள எழுத்து என்ன? ஆர், இட்ஸ் a consonant. அப்போ ஹீரோஸ், ஹீரோஸ், இஎஸ். மேங்கோ, மாம்பழம்.
ஓவுக்கு முன்னால் உள்ள எழுத்து என்ன? G. கன்சனன்ட், அப்போ ES, mangoes. 0, பூஜ்ஜியம். ஓவுக்கு முன்னால் உள்ள எழுத்து என்ன? R, அப்போ zeros, ES. உருளைக்கிழங்கு பொட்டேட்டோ, அதனுடைய பேரு பொட்டேட்டோஸ். எதிரொலி எக்கோ, எக்கோஸ். இப்போ இந்த ஓவிற்கு இதில் உள்ள விதிவிலக்கு என்னன்னு பார்ப்போம். ஓவிற்கு முன்னால் உள்ள எழுத்து வவல் ஆயின், உயிர் எழுத்து ஆயின். மறுபடியும் ஞாபகப்படுத்துகின்றேன், உயிர் ஒலியல்ல, உயிர் எழுத்து ஆயின் எஸ் மாத்திரம் சேர்ந்து பன்மை பெறப்படும். குயில் குக்கு. கடைசியில் தோவுக்கு முன்னால் உள்ள எழுத்து மோத்தான், அது ஒரு உயிரெழுத்து, அப்போ எஸ் மட்டும் சேரும். மூங்கில் பேம்பு, பேம்பூஸ். ஸ்டூடியோ, ஓவுக்கு முன்னால் உள்ள எழுத்து என்ன? ஐ, வவல், அப்போ ஸ்டூடியோஸ். காகிதாதிகள் வைக்கும் முறை போர்ட்ஃபோலியோ, போர்ட்ஃபோலியோஸ். சிறப்பு வேடம் கேமியோ, cameos. ஓவுக்கு முன்னால இருந்துச்சு, இட்ஸ் a vowel, so cameos. விதிவிலக்கு 2. ஓவிற்கு முன்னால் உள்ள எழுத்து கன்சனன்ட், மெய் எழுத்தாயின் ES சேர்க்க வேண்டும் என்று பார்த்தோம். ஆனால் விதிவிலக்காக சில சொற்கள் உள்ளன, அவற்றிற்கு எஸ் மாத்திரமே சேரும். எஸ் மாத்திரம் சேர்ந்து தன்மை பெறப்படும். அவை என்னென்ன சொற்கள் என்று பார்ப்போம். படம் போட்டோ, போட்டோ, அதன் தன்மை போட்டோஸ், ஜஸ்ட் எஸ். பியானோ, பியானோஸ். ரேடியோ, ரேடியோஸ். மெமோ, மெமோஸ், ஜஸ்ட் எஸ் மட்டும் சேர்ந்திருக்கிறோம். எக்ஸெப்ஷன் ஃப்ரீ, விதிவிலக்கு. இங்கு ஓவில் முடிவடையும் ஒரு சில சொற்கள் எஸ் அல்லது ES இரண்டில் நீங்கள் எது எழுதினாலும் சரி என்று ஏற்றுக்கொள்ளப்படும். நுளம்பு mosquito, you can put S or ES. சிறப்பு போர் பயிற்சி பெற்ற படை commando, commandos. தலைவாயில் portico, porticos, both way you can write. படுக்கை விரிப்பு calico, calicos, you can put S or ES. நினைவு சின்னம் memento, mementos, you can add S or ES. Now let's see rule number 6. சில சொற்களில் இடையில் இருக்கின்ற vowel எழுத்து இன்னொரு எழுத்தாக மாறி உங்களுக்கு தன்மை வடிவம் பெறப்படுகின்றது. man, men, woman, women. mouse, சுண்டலி, mice. pain, தலையில இருக்கும் louse, lice. பார்த்து goose, geese. பாதம் foot, feet, தன்மை. pal, tooth, teeth, தட்கள். இங்கு விதிவிலக்கு ஒன்று. house, mice, loves, lies என்று பார்த்தோம். ஹவுஸுக்கு நாங்க ஹைஸ் என்று சொல்லுவோமா? இல்லை. என்ன சொல்லுவோம்? houses. booth, பீட்டா, இல்ல. booth, booths. hoot, heat அப்படின்னு வருமா? இல்ல. hoots. exception 2, விதிவிலக்கு 2 பார்ப்போம். man என்னும் சொல் பகுதியாக வந்தாலும் men என்று சொல்லி தன்மை வராது, எஸ் மாத்திரம் சேர்த்து தன்மை பெறப்படும் சொற்கள். Brahman, Brahmans. German, Germans. No man, no mans. விதிவிலக்கு 3. கம்பவுண்ட் நவுன்ஸ், அதாவது கூட்டு பெயர் சொற்கள்ல man என்னும் சொல் வந்தால் அது men ஆகி தன்மை பெறப்படும் சொற்கள். fisherman, fishermen. workman, தொழிலாளி, plural workmen.
boatman படகோட்டி படகோட்டிகள் boatmen. Man of war plural men of war. வியாபாரி salesman வியாபாரிகள் salesmen. இப்போ நாங்க ரூல்ஸ் நம்பர் 7 பார்ப்போம். full இல் முடிவடையும் பெயர்ச்சொற்கள் s சேர்ந்து தன்மையாகும். கை நிறைய handful கைகள் நிறைய handfuls. வாய் நிறைய mouthful தன்மை mouthfuls. spoonful கரண்டி நிறைய spoonfuls. armful armfuls. cupful cupfuls. Rule number 8. Compound nouns with several words. அதாவது நிறைய சொற்கள் சேர்ந்த கூட்டு பெயர்ச்சொற்களில் பிரதான பெயர்ச்சொல்லுடன் s சேர்ந்து தன்மை பெறப்படும். brother in law இங்க 3 சொற்கள் சேர்ந்து இந்த கம்பவுண்ட் நவுன் வருது. எங்க நாங்க s சேர்க்க போகின்றோம்? பிரதான சொல்லது brother, அப்போ brothers in law தன்மை. passer by பிரதான சொல் passer, அப்போ தன்மை passers by. in law law பிரதான சொல் in laws. step brother step brothers. commander in chief commanders in chief. maid servant maid servants. எக்ஸெப்ஷன் அப்படின்னு சொன்னா இறுதியில் எஸ் வடிவம் சேருது. எஸ் வடிவம்னு சொன்னா அது விஎஸ் இருக்கலாம், இஎஸ் இருக்கலாம், எஸ் ஆக இருக்கலாம், எப்படி வேணுமென்றாலும் இருக்கலாம். ஆனால் இறுதியில் சேர்தல். புக் ஷெல்ஃப் புக் ஷெல்ஃப்ஸ். புக் கேஸ் புக் கேசஸ். poet laureate அதாவது நாஸ்தான கவிஞர் என்றார்களே அதுதான் poet laureates. forget me not ஐந்திதழ் கொண்ட சிறிய நீலப்பூவை சொல்றது forget me nots. touch me not touch me nots தொட்டா சுருங்கும் இலை பூக்கள் எல்லாம் அந்த இலை சொல்றது. rule number 9. letters, numbers, symbols அதாவது எழுத்துக்கள், எண்கள், குறியீடுகள் இவற்றிற்கு apostrophe s போட்டு தன்மை பெறப்படும். உதாரணமாக 3 3 மூன்றுகள் 3s. 8 8 எட்டுக்கள் 8s. g ஒரு எழுத்து g's பல gக்கள் g apostrophe s. for example TOOTH tooth. How many O's are there? 2 O's. அப்போ ஓக்கள் தன்மை apostrophe s. rule number 10. no plural தன்மை வடிவமே இல்லை, ஒருமை வடிவம் மட்டுமுள்ள சொற்கள். furniture தளபாடம். scenery இயற்கை காட்சி. issue வெளியீடு. bread பான். செலவு expenditure. இவற்றிற்கு ஒருமை வடிவம் மாத்திரமே உண்டு. அப்போ நாங்கள் வினைச்சொல்லு பாவிக்கும் போது என்ன பாவிப்போம்? ஒருமை வினைச்சொற்கள் மாத்திரம் பயன்படுத்துவோம். ரூல் நம்பர் 11. ஒருமை வடிவம் என்று தன்மை வடிவம் மாத்திரமே உள்ள சொற்கள். tongues இடுக்கி, நாங்கள் ஏதாவது சூடான பொருட்களை எடுக்கிறதுக்கு பயன்படுத்துவோம். ஊதுகுழல் அடுப்பெரிக்கைகள்ல பாவிப்போம். bellows. கத்தரிக்கோல் scissors. கண்ணாடி spectacles. trousers jeans. shorts tights. drawers லாட்சில் நிறைய உள்ள குட்டிப்பட்டகம். சொத்து assets எல்லாமே என்ன தன்மை வடிவம் மாத்திரமே உள்ள சொற்கள். ரூல் நம்பர் 12.
ஒருமை போல தெரியும் பன்மை சொற்கள். பாத்தீங்கன்னா ஒருமமாக யோசிப்பீங்க. But they are plurals. Government, peasantry, குடியானவர்கள், people, மக்கள், cattle, கால்நடைகள். ரூல் நம்பர் 13. பன்மை போல தெரியும் ஆனால் ஒருமை சொற்கள். பன்மை போல தெரியும் ஆனால் ஒருமை சொற்கள். கொஞ்சம் சப்ஜெக்ட்ஸ் ஒரு சில பாடங்கள் அப்படி சொல்லுவோம். பிசிக்ஸ் எஸ்ல முடியும், மேத்தமெட்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ், பொலிட்டிக்ஸ். அது மாதிரி நெறிமுறையை எப்படி சொல்லுவோம்? வெரி குட், எத்திக்ஸ். செய்திகளை எப்படி சொல்லுவோம்? நியூஸ். அது மாதிரி கொஞ்சம் டிசீசஸ் இருக்குது, நோய்கள். களத்துல வீங்கும் அம்மை வருத்தங்கள், மம்ஸ். தட்டம்ம, மீசில்ஸ். என்புருக்கி நோய், ரிக்கெட்ஸ். இதே போல ஒரு சில விளையாட்டுகள், பில்லியார்ட்ஸ், ட்ரவுட்ஸ், இவையெல்லாம் பார்க்க தன்மை போல தெரியும் ஆனால் ஒருமை சொற்கள். ரூல் நம்பர் 14. தன்மை ஒருமை இரண்டிலுமே அவை ஒரே வடிவத்திலேயே இருக்கும். என்னென்ன? deer, மான், swine, பன்றி, fish, மீன், sheep, செம்மறி. species, இனங்கள். pairs, சோடி. dozen, 12 சேர்ந்தா dozen எழுதுவோம் இல்லையா? score, salmon, again ஒரு வகை மீன். aircraft, விமானம். spacecraft, விண்வெளிக்கலம். இது தவிர 100, 1000, million இதெல்லாம் நீங்க 1 சொன்னாலும் 1000 தான், 10 சொன்னாலும் 1000 தான். ரூல் நம்பர் 15. abstract nouns and uncountable nouns. இவற்றுக்கு தன்மை வடிவம் இல்லை. அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ் என்ன நாங்க பார்த்திருக்கோம், நிறைய பார்த்தோம். ஹோப், நம்பிக்கை, சேரிட்டி, தொண்டு, கைண்ட்னஸ், அன்பு, இது மாதிரி பல. அதே மாதிரி அன்கவுண்டபிள் நவுன்ஸ் எக்ஸாம்பிள் என்னென்ன சொல்லலாம்? சுகர், ரைஸ், ஃப்ளவர், வாட்டர், இவையெல்லாம் என்ன? அன்கவுண்டபிள் நவுன்ஸ். ரூல் நம்பர் 16. பிற மொழிகளிலிருந்து வந்த சொற்கள், யுஎஸ் இல் முடியும் சொற்கள் ஐயாக மாற்றம் பெற்று தன்மை பெறப்படும். அல்மினஸ், அல்மனாய், அல்மனஸ், அல்மனாய். கேக்டஸ், கத்தாழை, யுஎஸ்எனிக்கு கேக்டாய். ஃபங்கஸ், ஃபங்கை. நியூக்ளியஸ், நியூக்ளை. terminus, termini. radius, radii. இதே போல IS இல் முடிவடையும் சொற்கள் அந்த IS நீக்கப்பட்டு EST வந்து தன்மை பெறப்படும். crisis, crisis, நெருக்கடியை சொல்லுவோம். analysis, பகுப்பாய்வு, analysis. நோய் கண்டறிதல் எப்படி சொல்லுவோம்? வெரி குட், டயக்னோசிஸ், டயக்னோசிஸ். ஆய்வறிக்கை, தேசிஸ், தேசிஸ். ஆக்டிவ் ஆக்சிஸ், ஆக்சிஸ். அடிப்படை பேசிஸ், பேசிஸ். கருதுகோள், ஹைபோதேசிஸ், ஹைபோதேசிஸ். இதே மாதிரி ON இல் முடிவடையும் சொற்கள் ON நீக்கப்பெற்று A சேர்ந்தால் தன்மை பெறப்படும். ஒரு அளவுகோலை நாங்க எப்படி சொல்லுவோம்? கிரைட்டீரியன், ப்ளூரல் கிரைட்டீரியா. நிகழ்வு, ஃபெனோமினன், நிகழ்வுகள், ஃபெனோமினா. அதே மாதிரி UM இல் முடிவடையும் சொற்கள் UM நீக்கப்பட்டு A சேர்ந்தால் தன்மை பெறப்படும். அச்சுப்புள்ளி என்னன்னு சொல்லுவோம்? erratum, errata.
ஷார்ட் நோட் அல்லது ரிமைண்டர் எப்படி சொல்லுவோம்? மெமரண்டம், மெமரண்டா. ஊடகம் மீடியம், தன்மை மீடியா. இவ்வளவு நேரமும் பொறுமையா இதை பார்த்து படிச்சவங்களுக்கான பரிசு. இதை நீங்க எவ்வளவு கிளியரா ஞாபகத்துல வச்சிருக்கிறீங்களோ அதற்கேற்ப வினை சொற்களின் எஸ் வடிவம் நீங்கள் படிக்க வேண்டிய தேவையே இருக்காது. இங்க என்னென்ன ரூல்ஸ் பாவித்தோமோ அதே ரூல்ஸ் தான் ஒரு பிரசன்ட் ஃபார்ம் வேர்பை எஸ் ஃபார்ம் வேர்பாக மாற்றுவதற்கு பயன்படும். அப்போ உங்கள் அனைவருக்கும் ஒரு கல்லில் 2 மாங்காய்கள் கிடைத்து விட்டன இல்லையா? இப்போ உங்களுக்கான நேரம். ஃபாக்ஸ், monkey, stomach, tomato, fry. இவற்றின் தன்மை ப்ளூரல் வடிவம் எப்படி அமையும் என்று கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.